எவ்வளவு அடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு அப்படி இப்படி குறைஞ்சது ஒரு 2 குவார்டர். அது இல்லாம இருக்க முடியாது. கை காலன்னு இப்பவே நடுங்குது. ஏன் அடிக்காம? முருகன் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்தது. நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே என் ஏரியாவுல நான் தான் பெரிய ஆளு. என்னை மீறி ஒருத்தையும் தண்ணி பிடிக்க முடியாது. ஆனா அதையும் மீறி கேட்டான்னு. அண்ணாச்சி ஒரு ஜூஸ் கொடுங்க. ஜூஸ் வேணுமா? இந்தம்மா 10 ரூபா கொடு. 10 ரூபாயா? அண்ணாச்சி 3 ரூபாய்க்கு தருவீங்களா? 3 ரூபாய்க்கா? ஏமா இந்த டப்பாவோட விலையே 7 ரூபாமா, 3 ரூபாய்க்கு வந்து ஜூஸ் கேக்குற? டப்பாவோட விலை 7 ரூபாயா? எங்க கொடுங்க. இந்தா. அண்ணாச்சி டப்பா விலை 7 ரூபாய், மீதி 3 ரூபாய், ஆக மொத்தம் 10 ரூபாய். இந்தாங்க. ஹாய் गाइस, நான் உங்கள் ஜவா. என் தம்பி ஜெயலலிதால இருந்து ஒரு பாட்டு பாட போறான். பாடுறா. தலப்புறா அலப்புறா பாடுடா. தலப்புறா அலப்புறா கேளுடா. थैंक यू. இப்போ வக்கீல் ஒரு ஆள் வேகமாக வந்தார். ஐயா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு என்னுடைய கோழியை வந்து ஒரு நாய் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நாயோட ஓனர்கிட்ட பேசி அதுக்குள்ளே 100 ரூபாய் வாங்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு எதுவும் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக வாங்கலாம் வக்கீல். அப்போ அந்த 100 ரூபாய் கொடுங்க, அது உங்கள் நாய் தான் அப்படின்னு. ஒரு முட்டா பையன் என்ன பார்த்து கேட்டான், இவ்வளவு பெரிய ஏரோப்ளானுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்டான். நான் சொன்னேன், பறக்கும் போது சின்னதா ஆயிரும்ல, அப்ப பிரஸ் எடுத்து பெயிண்ட் அடி சரியா போயிரும்னு சொன்னேன். எப்படி? நான் நினைச்சதை விட புத்தி. உன்னை எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு, எப்படி எல்லாம் வாழ்த்தண்டி நானு. அவன் பிச்சைக்காரண்டி. ஊடு இல்ல, வாசல் இல்ல, போட்டுக்க துணி இல்ல, பிச்சைக்காரன் ஊரா மட்டும் துணிய போட்டுக்கிறாண்டி. ஜெய், நீ அவன் கூட போய்க்கிறியாடி. ஜெய், அந்த பருதேசி கூட போய்க்கிறிய. அந்த பருதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? அம்மா துணிய போட்டுக்கிறானா அந்த பருதேசி? எல்லாமே நாங்க ஆச்சாரமா இருக்கிறவங்க, நீங்க? நாங்க பீச்சோரமா இருக்கிறவங்க. என்ன ஒண்ணு, நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போவீங்க, நாங்க கருமாரியம்மா கோயிலுக்கு போவோம். நேத்து கூட கோயிலாண்ட போயிட்டு வந்தோமே. வேண்டா 2 ரூபாயா? பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்ல 1 ரூபா தான் வாங்குறாங்க. நீ என்ன 2 ரூபான்னு எழுதிருக்க? ஏன்டா 2 ரூபான்னு எழுதிருக்கீங்க? நல்லா பாரியா. அத ஒழுங்கா எழுதுடா. உளுந்தா வடன் எழுதிருக்க. இங்க வந்து உளுந்தா வடன். வாத்தியார் சொல்றாரு, டேய் நீ முருகேசன் பையன் தானே? ஆமாம் சார், ஆமாம் சார். உங்க அப்பா என்கிட்ட தான்டா படிச்சாரு. உங்க அப்பா என்கிட்ட தான் படிச்சாரு. அப்பா என்ன செய்றாரு? மாடு மேய்க்கிறாரு. மாடு மேய்ச்சிருக்காரு. அடுத்து நான் மேய்க்க போறேன். உன்கிட்ட படிச்சா அப்ப என்னையா செய்ய முடியும்? கடலில் வாழும் உயிரினங்கள் ஒரு 5 சொல்லு அப்படின்னு. அப்படி பசக்கு முழிச்சிருக்கான். என்னடா இதுக்கு முட்டாள் கூட பதில் சொல்லுவாங்க. அதே சார் நான் சொல்லல. நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்கு முழிச்சான். என்னப்பா சொல்லு அப்படின்னு. கடல் வாழும் உயிரினம் தெரியலையா அப்படின்னு. இல்ல சார் வாய்க்குள்ளே இருக்கு, பார்த்து முழிங்கிறாதப்பா சொல்லு.